ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட் வேலி லெக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறோம். கிளைகாலிசிஸ் அண்ட் இட்ஸ் ரெகுலேஷன். ஓகேங்களா? கிளைகாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ். குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸில் இது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாசமில் நடக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன்லேருந்து செல்லுக்குள்ளே வரணும். அந்த இது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது எப்படி வருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆக இருக்குது. ஹெக்ஸோகைனேஸுங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு ஏடிபி வந்து யூட்டிலைஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறதுக்கு பாஸ்போ குளுக்கோஸ் ஐசோமெரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட்டாக மாறதுக்கு பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 இந்த இடது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இது ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்பு. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் மாறுது. இந்த இதில் வந்து என்னென்னா, இந்த டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டை வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாக மாறும். இது இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமெரேஸுங்கிற என்சைமோட ஹெல்ப் மூலமாக. அடுத்த ஸ்டெப்பில் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இது வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸுங்கிற என்சைம் ஹெல்ப் மூலமாக நடக்குது. இதில் வந்து NAD+ வந்து NADH கன்வெர்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து 3 பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இந்த ஸ்டெப்பில் ஒரு ஏடிபி வந்து ATPயை கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு வந்து பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பாஸ்போகிளிசரேட் வந்து 2 பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இந்த இதுக்கு வந்து பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸுங்கிறத வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த மேலே கீழே யாரோ போட்டிருக்கிறது எல்லாமே ரிவர்சிபிள். இதெல்லாம் மறுபடியும் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா 2 பாஸ்போகிளிசரேட் வந்து பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறுது. இதுக்கு வந்து எனோலிஸுங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து எலிமினேட் ஆகுது. அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு பைருவேட் வந்து பைருவேட்டாக மாறுது. இதில் வந்து பைருவேட் கைனேஸுங்கிற என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவுமே வந்து ஒரு ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து 1 by 1 நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குளுக்கோஸ் வந்து எப்படி செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுங்கிறத பார்ப்போம். குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து சோடியம் டிபெண்டன்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோடியம் மோனோசாக்கரைட் கோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து இண்டிபெண்ட். சோடியம் வந்து இதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இது ஒரு ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். அதாவது குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன் மூலமாக GLUT 1 GLUT 2 இது எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது இதில் வந்து 14 ஐசோமர் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த 4 இதை பற்றி தான் பார்ப்போம். 4 இதை பற்றி தான் எல்லாத்துலேயும் வரும். அதில் வந்து GLUT 5 அப்படிங்கிறது மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது வந்து ஃப்ரக்டோஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மித்தது எல்லாமே குளுக்கோஸ் தான். இது மட்டும் ஃப்ரக்டோஸ். இது வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் டெஸ்டிஸில் தான் எதுவும் இருக்கும். இதில் வந்து GLUT 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா GLUT 1 வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எரித்ரோசைட்ஸ்லேயும் பிளட் பிரெயின் பேரியரில் தான் இருக்கும். இந்த BBBனா பிளட் பிரெயின் பேரியர். GLUT 2 வந்து லிவர், கிட்னி அண்ட் பேங்க்ரியஸில் இருக்கும். பேங்க்ரியஸில் எஸ்பெஷலி பீட்டா செல்ஸில் தான் இருக்கும். GLUT 3 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸில் இருக்கும். GLUT 4 வந்து மசில்ஸ் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூஸில் இருக்கும். GLUT 5 பார்த்த மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் டெஸ்டிஸில் தான் GLUT 5 இருக்கும். அடுத்து சோடியம் மோனோசாக்கரைட் கோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னால் ATP வந்து இதில் யூட்டிலைஸ் ஆகும். அதே மாதிரி லோ டு ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ். இது எல்லாமே நமக்கு தெரியும். இதில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து அந்த சோடியம் கான்சன்ட்ரேஷனோட சோடியம் கிரேடியன்ட் அது கூட மூவ் ஆகும். இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைன், ரீனல் டியூபியூல்ஸ் அண்ட் கொராய்ட் பிளக்ஸஸ் வந்து அந்த பிளட் பிரெயின் பேரியரில் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? இதை வந்து சோடியம் டிபெண்டன்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது வித் ஹெல்ப் ஆஃப் ஹெக்ஸோகைனேஸ் என்சைம். இதில் வந்து ஒரு ATP வந்து ADPயை கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹெக்ஸோகைனேஸுங்கிற என்சைம் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கும். குளுக்கோகைனேஸ் வந்து மோஸ்ட்லி லிவர் அண்ட் பேங்க்ரியஸில் மட்டும்தான் இந்த என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான என்சைம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு குளுக்கோஸ் சென்சர். அதாவது ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷனில் வந்து இந்த என்சைம் தான் வந்து ஹைப்போதலாமஸ்க்கு சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். ஓகேங்களா?
அடுத்து வந்து குளுக்கோகைனேஸ்க்கும் ஹெக்ஸோகைனேஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்ப்போம். குளுக்கோகைனேஸை வந்து ஹை கேஎம் வேல்யூ இருக்கும், ஹெக்ஸோகைனேஸ்க்கு லோ கேஎம் வேல்யூ. கேஎம் வேல்யூனால் ஒன்றுமே இல்லைங்க, அதாவது அதிகமான கேஎம் வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். லோ கேஎம் வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து சீக்கிரமே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கிராஃபில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து சீக்கிரமே இந்த லெவல்லே சீக்கிரமே சேச்சுரேட் ஆகிடும், இதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு என்சைம்ஸ் இருக்குங்களா, ஹெக்ஸோகைனேஸ் அண்ட் குளுக்கோகைனேஸு. இதெல்லாம் வந்து அல்லோஸ்டெரிக் இன்ஹிபிஷனும் ஹார்மோனல் இன்ஹிபிஷனும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்மோனல் இன்ஹிபிஷன் என்ன தெரியும், ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்ஹிபிட் பண்ண போகிறது. இதில் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து 2 ஹார்மோன் முக்கியமானது, குளுக்கோகான் அண்ட் இன்சுலின். இந்த 2 தான் வந்து முக்கியமான ஹார்மோன். இதை வந்து எப்படி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, எப்படி இன்ஹிபிட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இது அடுத்து அல்லோஸ்டெரிக் இன்ஹிபிஷன்னா ஒன்றுமே இல்லை, அதாவது இது வந்து ஒரு என்சைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்சைமோட ஆக்டிவ் சைட் இருக்குது இது, அதுலேயே வந்து அல்லோஸ்டெரிக் சைட்னு ஒரு சைட் இருக்கும், இது வந்து அல்லோஸ்டெரிக் சைட்டு. இந்த அல்லோஸ்டெரிக் சைட்டில் போய் இந்த இன்ஹிபிட்டர்ஸ் போய் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆக்டிவ் சைட்டோட ஷேப் வந்து மாறிடும். ஆக்டிவ் சைட்டோட ஷேப் மாறிடுச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆக முடியாது, சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆக முடியலன்னா ப்ராடக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ வந்து இது வந்து இப்படி வந்து இன்ஹிபிட் பண்ணும், அந்த என்சைம் வந்து இது ஒர்க் பண்ண விடாமல் பண்ணிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்ப்போம், இதை ஹெக்ஸோகைனேஸை வந்து எது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் இன்சுலின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. எது இன்ஹிபிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் அண்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாதிரி இது குளுக்கோகைனேஸை பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுங்கிறது இன்ஹிபிட் பண்ணுது. மித்தது எல்லாமே வந்து இந்த ஹெக்ஸோகைனேஸ் மாதிரி தான், குளுக்கோஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், இன்சுலின் ஸ்டிமுலேட் பண்ணும், இந்த மாதிரி குளுக்கோகான் வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் போகும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஜஸ்ட்டு வந்து இது ஆல்டோஸ் வந்து கீட்டோஸாக மாறுது. ஓகேங்களா. இதுக்கு வந்து எந்த என்சைம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போக்ளுக்கோ ஐசோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன், டபுள் சைடு ஆட் இருக்குங்களா, இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டை வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டாக மாறுது. இது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதனால தான் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 இந்த 1 வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஏடிபி வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. இது ஹைலி ரெகுலேட்டட் ஸ்டெப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சைமை வந்து நிறையா இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நிறையா இது இன்ஹிபிட்டும் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான என்சைம், அதாவது கிளைகாலிசிஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த என்சைம் வந்து ஒரு முக்கியமாக தீர்மானிக்குது. ஓகேங்களா. இதை வந்து எது வந்து இன்ஹிபிட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏடிபி அண்ட் சிட்ரேட். ஏன் வந்து ஏடிபியை வந்து இன்ஹிபிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி நம்ம இந்த டோட்டல் ப்ராசஸ் நடக்கிறதே எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக தான். ஏடிபி தான் வந்து எனர்ஜி கரன்சி. ஓகேங்களா. ஏடிபி அதிகமாக இருக்கும்போது எனர்ஜி தேவையே இல்லை. இப்போ எனர்ஜி தேவையில்லை அப்படின்னா வந்து எதுக்கு இந்த ஸ்டெப் நடக்கணும், ஸோ அது வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாதிரி சிட்ரேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசிஏ சைக்கிள் இருக்கக்கூடியது. சிட்ரேட்டு அந்த இது வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுவுமே வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக தான். அப்போ அது அதிகமாக இருக்கிறதுனாலும் அதிகமாக எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ வந்து இதுவுமே வந்து நீ வந்து எதுக்கு நடக்கிற அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் சிட்ரேட் வந்து இதை இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இதை ஸ்டிமுலேட் எது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபிக்கு ஆப்போசிட் ஏடிபி அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லில் வந்து எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த இது. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ் பாஸ்பேட் தான். இது வந்து ஒரு அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது, அதாவது இது வந்து ஸ்டிமுலேட் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ் பாஸ்பேட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 2 அப்படிங்கிற என்சைம் தான் வந்து ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ் பாஸ்பேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது இது வந்து ஒரு பை ஃபங்க்ஷனல் என்சைம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். 2 என்சைம் சேர்ந்து தான் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது PFK2வும் ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைமும் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். இப்போ இந்த இது ப்ரொடியூஸ் ஆகிடுச்சிங்களா, ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சா, இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து மறுபடியும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இந்த என்சைம் மேலேயும் ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா 2 ஹார்மோன், இன்சுலின் அண்ட் குளுக்கோகான், இது 2ஓட இது தான் இருக்கும். இப்போ இன்சுலின் வந்து PFK2 வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அதே குளுக்கோகான் அது வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ் பாஸ்பேட்டேஸை வந்து இன்சுலின் இன்ஹிபிட் பண்ணும், குளுக்கோகான் ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ இந்த என்சைம் பொறுத்து தான் இந்த ஸ்டெப் வரும்.
இப்போ இன்சுலின் வந்து அதிகமாக இருந்து குளுக்கோகான் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் வந்து வெல் ஃபெட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அதிகமான ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் அந்த இதை வந்து அதிகமாக ரெகுலேட் பண்ணும். எந்த ஸ்டெப்பை? பாஸ்போஃப்ரக்டோகைனேஸுங்கிற என்சைம் வந்து அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி டியூரிங் ஃபாஸ்டிங் இன்சுலின் வந்து கம்மியாக இருக்கும், குளுக்கோகான் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? குளுக்கோகான் வந்து இதை இன்ஹிபிட் பண்ணி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டே மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து 4th ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் மாறுது. இதுக்கு வந்து ஆல்டோலேஸுங்கிற என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்சபிள் தான். அதாவது இது 5th ஸ்டெப்பில் பார்ப்போம். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாக மாறுது வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரேஸ். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இந்த இடத்துல வந்து என்ன என்சைம்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த டீஹைட்ரோஜனேஸுங்கிற வேர்டு வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த வேர்டு எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா NAD+ வந்து NADH மாறும். இந்த ரியாக்ஷன் இந்த ப்ராசஸ்லன்னு கிடையாது. அடுத்து வந்து இந்த TCA சைக்கிள் இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த டீஹைட்ரோஜனேஷன் வந்து எங்கே வந்தாலுமே NAD+ வந்து NADH மாறும். இதில் வந்து இந்த முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சைமை வந்து அர்சினேட் அப்படிங்கிறது வந்து இந்த என்சைம் கூட பாண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அர்சினிக் பாய்சனிங் வந்து இது ஆகும். அர்சினிக் பாய்சனிங்னா என்னன்னா, இதை வந்து ATP ப்ரொடக்ஷனையும் NADH ப்ரொடக்ஷனையும் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதாவது ப்ரிவென்ட் த ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அதாவது இந்த பாஸ்பேட் அயான் கூட காம்படிட் பண்ணி அது பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல போய் இது பைண்ட் ஆகிக்கும். ஸோ தட் வந்து ATP ப்ரொடக்ஷனும் NADH ப்ரொடக்ஷனும் இருக்காது. அடுத்து இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டண்ட் ரியாக்ஷன். அதாவது இது இந்த மாதிரியும் நடக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் இப்படி போகலாம். அதாவது 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து டைரெக்டாகவும் 3 பாஸ்போகிளிசரேட்டாக மாறும். இல்லை இந்த மாதிரி நடக்கும் ஸ்டண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்னா 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து மியூட்டேஸுங்கிற என்சைம் ஹெல்ப் மூலமாக 2,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. தென் பாஸ்போட்டேஸுங்கிற என்சைம் ஹெல்ப் மூலமாக 3 பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இதில் வந்து என்னென்னா H2O வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயிரும். வித் வாட்டர் மாலிக்யூல் அண்டு ஒரு பாஸ்பேட் அயன் வந்து எலிமினேட் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டுங்க வந்து 3 பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு ATP ப்ரொடக்ஷன் நடக்குது வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன், ஏன்னா ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து 3 பாஸ்போகிளிசரேட் வந்து 2 பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது வித் ஹெல்ப் ஆஃப் பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ். இதெல்லாம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பாஸ்போகிளிசரேட் வந்து பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறுது. இதில் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் எனோலேஸுங்கிற என்சைம். அடுத்த ஸ்டெப் வந்து ஃபைனல் ஸ்டெப் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், பாஸ்போயினால் பைருவேட் வந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் பைருவேட் கைனேஸ். இதில் வந்து ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவுமே வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் தான். இப்போ பைருவேட் கைனேஸை வந்து எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுது, என்சைமேட்டிக் ரெகுலேஷன் அண்ட் அல்லோஸ்டெரிக் ரெகுலேஷன் வந்து பார்ப்போம். இதில் வந்து பைருவேட் கைனேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ATP வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாதிரி அசிட்டைல் கோயை இன்ஹிபிட் பண்ணுது, லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்ஹிபிட் பண்ணுது, கிளைகோகான் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா? எது ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இது வந்து ஃபீட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது இது என்னென்னா முன்னாடியே வந்து பைருவேட் கைனேஸ் என்சைம்கிட்ட சொல்லிடணும். அதாவது என்னன்னா, நான் வந்து அதிகமாக இருக்கேன்ப்பா, இந்த ப்ராசஸ் வந்து நிறைய நடக்கும், நீ வந்து தயாராக இருந்துக்கோ, நீ நிறையா ப்ரொடியூஸ் ஆகிக்கோ அப்படின்னு வந்து இதுக்கிட்ட முன்னாடியே சொல்லிடும். அதுதான் ஃபீட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இங்கேயுமே வந்து அந்த அர்சினேட் வந்து இது கூட காம்படிட் பண்ணும். ஓகேங்களா? காம்படிட் பண்ணி அர்சினிக் பாய்சனிங் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, பைருவேட் வந்து லாக்டேட்டை கன்வெர்ட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் லாக்டேஸ் டீஹைட்ரஜனேஷன் வந்து என்னென்னா NAD+ வந்து NADH மாறும். இது வந்து அனாரபிக் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நடக்கும். அடுத்து இந்த பார்த்தோம்னா பைருவேட் வந்து அசிட்டைல் கோயை வரும். பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரஜனேஸ். ஓகேங்களா? NAD+ வந்து NADH கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் ஏரோபிக் கண்டிஷன்ஸ். தென் இந்த அசிட்டைல் கோயை வந்து அப்படியே வந்து TCA சைக்கிள்குள்ளே என்டர் ஆகி அடுத்த ப்ராசஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். தட்ஸ் இட். தேங்க்யூ எவ்ரி ஒன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.